ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் சில அனிமி அப்டேட்ஸை தான் கொண்டு வந்திருக்கோம். டிராகன் பால் அனிமி அப்டேட்டு, அதே மட்டும் இல்லை போக்கிமான், சின்சான், கூடவே ஜுஜுட்சு கைசன், அந்த மாதிரி நிறைய அனிமிஸ் வந்து எப்பப்போ ரிலீஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமிஸ் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம டிராகன் பால்லேருந்து ஆரம்பிப்போம். டிராகன் பால் ஜீகாய் சீசன் 1 வந்து இப்போ அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் இந்த 5 லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் வந்து எனக்கு ஹெச்டியில் பார்க்கணும், நான் வந்து திரும்ப பார்க்கணும், அதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே போயிட்டு அமேசான் பிரைமை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவரி ப்ளஸ் கிட்லேயும் வந்து இந்த டிராகன் பால் ஜீகாயோடைய சீசன் 1 வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போக்கிமான் அப்டேட் தான். மோஸ்ட்லி போக்கிமான்ஸ் எல்லாமே வந்து இப்போ உட்கிட்டில் இருந்து ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு மாறிடுச்சு. இருந்தாலும் இங்கே சீசன் 1லேருந்து சீசன் 5 வரைக்கும் மொத்தமாக வந்து அமேசான் பிரைம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லேயோ. உட்கிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீசன் வந்து கொஞ்சம் ரொம்பவும் கம்மியாக இருந்துச்சு. அதே போல் ஜியோ சினிமாவில் மாற்றும் போதும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் மாற்றும் போதும் இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் போக்கிமான் சீசன் 1லேருந்து 5 நம்ம அமேசான் பிரைமில் கரெக்டாக இருக்குது. எல்லா எபிசோடும் 1லேருந்து 260 எபிசோட் ஃபுல்லாகவே வந்து அமேசான் பிரைமில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போயிட்டு அதை செக் பண்ணியும் பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்சான் மூவி வந்து நாளைக்கு ஒன்று ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுவும் சோனியில். அதுக்கப்புறம் நாளன்னைக்கு ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வந்து நம்ம சின்சான் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்படியே அடுத்த நாள் வந்து காலையில் 11 மணிக்கு வந்து நம்ம சின்சான் மூவி வந்து சோனியில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் ஓல்டு டப் கிடையாது, எல்லாமே நியூ டப் தான். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டோன் வந்து கிரன்ச் ரோலில் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டப்பிங்கும் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ திரும்பவும் வந்து சோனியை என்ன பண்ணுறாங்கன்னா இதை ரீடப் பண்ணி இப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த மே 12ஆம் தேதியிலிருந்து நைட்டு 11 மணிக்கு வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. டப்பிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புவோம். மோஸ்ட்லி நீங்கள் கிரன்ச் ரோலில் பார்க்காதவங்க யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு சோனி ஐயில் வந்து பாருங்கள். அப்போ தான் நிறைய அனிமிஸ் வந்து டப் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு டாக்டர் ஸ்டோன் வந்து ரொம்பவும் பிடிச்சிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சயின்ஸை வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. எந்த விஷயத்தையும் தப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களெல்லாம் வந்து இருக்கா சயின்ஸில், இப்படி தான் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் சயின்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயர் அப்டேட் தான். டீமன் ஸ்லேயருடைய அடுத்த ஆர்க்குடைய ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போது. மறக்காமல் எல்லாரும் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா வந்து யாருக்கெல்லாம் டீமன் ஸ்லேயர் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபை ஃபேமிலி அப்படின்ற ஒரு அனிமி வந்து கிரன்ச் ரோலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த அனிமியோடைய சீசன் 3 வந்து இந்த வருஷம் அக்டோபர் மந்த் வந்து ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மோஸ்ட்லி கிரன்ச் ரோல்லே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்புவோம். அவங்க ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு சீசன், செகண்ட் சீசன் ரெண்டுத்தையும் தமிழ் டப் பண்ணிட்டாங்க. அதனால இந்த சீசனையும் வந்து அப்படியே ஆன்கோயிங்லேயே வந்து தமிழ் டப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்பலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஜுஜுட்சு கைசனை பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு அனிமி அப்படின்னா ஜுஜுட்சு கைசன் தான். அந்த ஜுஜுட்சு கைசன் வந்து கொலாப் பண்ணி 2 அனிமியும் கொலாப் பண்ணி ஒரு மூவியாக வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த வருஷம் போட போகிறாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கான அப்டேட்ஸு. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அனிமிஸை பார்ப்பாங்க. பாய்.